ஒரு 10,000 உக்ரைனிய வீரர்களை ரஷ்யா வளைச்சு பிடிச்சிருக்காங்க. சரணடைஞ்சிரு, இல்லை அப்படின்னா உங்க எல்லாரையும் கொன்று குவிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல். இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சோவியத் யூனியன்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மாதிரி இருக்கு. மறுபடியும் சோவியத் யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கான எல்லா வேலையும் ரஷ்ய அதிபர் புட்டின் செய்கிறாரா? இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு நியூக்ளியர் ஆட்டோபாம்பை பயன்படுத்தி ஒரு ஐசிபிஎம் புதிதாக ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யா. கண்டுபிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை சோதிச்சு பார்த்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ட்ரம்ப் எங்கே போனார்? இந்த போரை நிறுத்த முடியாமல் ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், ஏகப்பட்ட வரிகளும் ரஷ்யாவுக்கு தடைகளும் விதிப்பதற்காக மலேசியா, ஜப்பான், தென்கொரியா இந்த 3 நாடுகளுக்கும் தன்னுடைய பயணத்தை நடத்துகிறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும்? ரஷ்யா உக்ரைன் போரை வைத்து இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.